தமிழ்நாட்டின் துணை முதல்வராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த முத்தரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது 4 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன சார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அமைச்சராக உள்ள தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சார், இணைப்புல தான் சார் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சார், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். இது பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மை காலமாக ஒரு எதிர்பார்த்த செய்தி தான். இந்த நல்ல செய்தி இன்றைக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நாளை பதவியேற்க இருக்கிறார். நாளை மாலை 3:30 மணியளவில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது ராஜ்பவனில் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. தங்கம் தென்னரசுக்கு தொல்லியல், நிதித்துறையுடன் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம்.